கவலை, என் துக்கம் எல்லாவற்றையும் இந்த சபுரன் ஜமீலன், இந்த பொறுமைக்கு அப்புறம், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனையில் இருக்கக்கூடிய பொறுமைக்கு அப்புறம் நான் முறையிடுறது அல்லாஹ் ஒருவன்ட்ட மட்டும்தான். வேற யார்ட்டையும் என் கஷ்டத்தையும் என் சிரமத்தையும் முறையிட மாட்டேன். அல்லாஹ் ஒருவன் தான் இந்த சோதனையிலிருந்து எனக்கு வெளியே கொண்டு வருவாங்கிற அந்த சபுர் இருக்க. அல்லாஹ் என்னை காப்பாத்திடுவான், அல்லாஹ் என்னை வெளியாக்கிடுவான், என் சிரமத்தை நீக்கிடுவான். அவனை தவிர நான் எதையும் சார்ந்து இருக்க வேண்டியது இல்லை. அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என் பிரச்சனையை. எல்லாம் நீ பாத்துக்கோ, நீ தீர்த்துக்கோ, என்ன விட்டுறாதே அல்லாஹ் அப்படிங்கிற சபுர் இருக்கு பாருங்க. அது அந்த துஆல இருந்துச்சுன்னா, அந்த சபுருடைய துஆல சோதனையில் அழைக்கும் போது அல்லாஹ் வெற்றி கொடுத்துருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆ அடிக்கடி நான் சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. காலையிலேயும் மாலையிலையும் இந்த துஆ ஓதுனாங்க. யா ஹய்யு யா கய்யூம், உயிர் உள்ளவனே நிலையானவனே, அஸ்தகீது பிரஹ்மதிக், அருளை கொண்டு உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ், என் முழுமை அனைத்தையும் சீராக்கிய அல்லாஹ், என் காரியங்கள் அனைத்தையும் சீராக்கிய அல்லாஹ். வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், என் கண் சிமிட்டும் நேரத்துக்கு கூட என்னை விட்டு விலகிறாத, என்ன ஒப்படைச்சிடாத, நீ பாத்துக்கோன்னு சொல்லிடாத. நீ பாத்துக்கோ அல்லாஹ், என்ன நீ வச்சுக்கோ அல்லாஹ், உச்சி முடி உன் கையில இருக்கு, நீ அதை நடத்திய அல்லாஹ். இந்த சோதனையில வந்து நிக்கிற, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி வெளியே போகணும்னு தெரியல, யூசுப் வருவாரா திருப்பி வருவாரா எனக்கு தெரியாதே அல்லாஹ், நான் உன்கிட்ட கேட்கிறேன். சப்ரன் ஜமீலன், அந்த அழகிய பொறுமையோடு